ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பாலக்கீரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் பன்னீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம்னு நான் சொல்கிறேன். வாங்க பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி தண்டெல்லாம் போடாமல் வெறும் இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு அப்படியே பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் பட்டர் தான் போடணும். பட் என்கிட்ட பட்டர் இல்லை, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 2 அதை நல்லா எப்படி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு இல்லை. ஸோ இது எப்படி இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் அதில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், இது தான் காரத்துக்கு. அதுக்கப்புறமா தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கடைசியில் முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அளவும் ஆகிடும். ஸோ அதிலே அந்த எந்த சட்டியில் எடுத்தோமோ அதுலேயே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் பட்டர் யூஸ் பண்ணல. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அரைச்சது அதில் போட்டு மிக்சியில் இருக்கிறது எல்லாம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் போட்டேன். வீட்லேயே பன்னீர் பண்ண ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அது வெயிட்டுக்காக அது வச்சுருந்தேன். சும்மா எடுத்த உடனேயே அப்படியே கையில் வந்துடுச்சு, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. இதை க்யூப்ஸாக கட் பண்ண நினச்சேன், பட் ஷேப் கிடைக்கல. இந்த மாதிரி தான் இருந்தது உடனே பண்ணனால. அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற கிரேவியில் ஒவ்வொரு பன்னீராக அப்படியே குளிக்குது, அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி குதிச்சு சூப்பராக உள்ளே போய் நல்லா கொதிச்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு சூப்பரான சப்பாத்தி, நல்ல சாஃப்டாக எம்மியான இந்த கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.